சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மாட விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பழங்காலத்தில் வந்து எல்லா வீட்லேயுமே மாட விளக்கு அப்படிங்கிறது முன்னாடி வச்சு அந்த துளசி செடி வளர்த்தி அதில் வந்து விளக்கேற்றிட்டு வருவாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை குளிச்சு தலைமுறையிட்டு விளக்கேற்றி வருவாங்க. இப்போ அது வந்து 90-99% எல்லாத்துக்குமே மறைஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா 2 தலைவாசப்படிக்கு முன்னாடி ஒரு மாடை மாதிரி கட்டி அதில் விளக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை. அதுக்கு அதில் ஒரு மின்சார பல்பு போட்டு இப்போ வந்து நம்ம லைட் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொஞ்ச நாள் பார்த்தோம்னா அந்த பல்பும் கூட இருக்கிறது இல்லைங்க. அந்த மாட விளக்கு அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்தோட அம்சம் கூட சொல்லலாம். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க வந்து நம்ம அதில் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து விளக்கேற்றும் போது குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி தாங்க ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு மாட விளக்கு வச்சு கண்டிப்பாக சாமி கும்பிட்டுவாங்க. இந்த மாட விளக்கு இருக்கும்போது லட்சுமி கடாசம் வந்து அதிகமாக இருக்குங்க. 7.5 சனி பாதிப்பு இருக்காது. அஷ்டம சனி அர்த்தம சனி பாதிப்பு இருக்காதுங்க. அந்த மாட விளக்கு எப்போ அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அதாவது இனிமேல் நாங்கள் வந்து மாட விளக்கு வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. வீட்டுக்கு முன்புறத்தில் வந்து மாட விளக்கு அமைக்கிறது வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து மாட விளக்கு அமைச்சிருங்க. அதாவது அவிட்டம் நட்சத்திரம் பார்த்து அந்த அன்னைக்கு வந்து மாட விளக்கு வச்சுட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு முதல்ல அதுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடும் போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை அழைச்சி உங்கள் குலதெய்வோட பேரை உச்சரித்து அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டிங்க அப்படின்னா குலதெய்வம் நம்ம கூடயே இருந்து நம்மளை வந்து வழி நடத்தணும்னு சொல்லுவாங்க. இனிமேல் வந்து மாட விளக்கு இல்லாமல் வைக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் வீட்டுக்கு முன்புறத்தில் ஒரு மாட விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் பெறுங்க. பணங்காசு தங்கம். குலதெய்வம் நம்ம கூட நின்று பேசுங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது மறக்காமல் இருங்க. தயவு செஞ்சு குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. அதுக்காகவே இந்த மாட விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ எந்த பாதிப்புமே இல்லாமல் லட்சுமி கடாசம் பெருகி கண்டிப்பாக வீட்டில் நல்லாயிருக்கும். இதை நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாட விளக்கு இல்லாதவங்க அந்த அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு மாட விளக்கு வச்சு அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு எண்ணெய் ஊற்றி முதல்ல சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு தேவை. நன்றி.